மே 9, 2025 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. கர்த்தர் உங்களை எல்லாவற்றிலும் சிங்காரமாய் மகிழ்ச்சியாய் வைப்பார். May the Lord keep you happy and prosperous in everything. ஏசாயா 61 அதிகாரம் 3 வசனம். ஐசாயா chapter 61 verse 3. சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் நொறுங்கி போயிருந்த அனைத்திலிருந்தும் நம்மை விடுவித்து நம்மை ரட்சிப்பதற்காக கர்த்தராகிய இயேசு இரட்சகராக இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் நமக்கு சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் அளித்து ஒருவருடைய வாழ்க்கையில் உள்ள சாம்பலை போன்ற அனைத்து சூழ்நிலைகளிலும் நீக்கி நம் வாழ்க்கையை அலங்கரிப்பதற்காக அவர் வந்தார். ஏற்ற நேரத்திலே கிறிஸ்துவின் அலங்காரத்தின் மூலம் உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் அலங்காரமானதாக மாற்றப்படும். நீங்கள் நீதியின் விருட்சமாகவும் அலங்கார கிரீடமாகவும் மாறி துதியின் உடையையும் ஆனந்த தைலத்தையும் அனுபவிக்கும் கிருபையை தேவன் தாமே இந்த நாட்களிலே உங்களுக்கு தந்தருள்வாராக. இந்த ஆசீர்வாதங்களை இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களுக்கு கட்டளையிடுகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. And provide for those who grieve in Zion, to bestow on them a crown of beauty instead of ashes, the oil of gladness instead of mourning, and a garment of praise instead of a spirit of despair. They will be called oaks of righteousness, a planting of the Lord for the display of his splendor. My dear brothers and sisters, the Lord Jesus came to this world as a savior to free us from all that we were broken and to save us. He came to give us peace and happiness and to remove all circumstances that are like ashes in one's life and to adorn our lives. Everything in our life will be made beautiful by Christ's adornment in due time. May God himself give you the grace these days that you may become a tree of righteousness and a crown of adornment and enjoy the garment of praise and the balm of joy. I command you these blessings in the name of Jesus. May the Lord blesses you. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளிலே கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளுக்கு புதிய விதமான நன்மைகளையும் புதிய விதமான ஆசீர்வாதங்களையும் பாக்கியங்களையும் கர்த்தர் நீ தந்து அவளை அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிற கிருபைகளுக்கு உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு கொடாகொடி நன்றிகளை நாங்கள் செலுத்துகிறோம் அப்பா. அப்பா நீர் ஆண்டவரே சாம்பலை சிங்காரமாக மாற்றுகிறப்பா தகப்பனே. எங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உடைய கரத்துக்கு நேராக அப்பா எங்களை நாங்கள் ஆண்டவரே சாம்பலாக நாங்கள் தருகிறோம். ஒருவேளை ஆண்டவரே இந்த சாம்பல் ஆண்டவரே மறைந்து போகக்கூடிய ஒன்று, ஆண்டவரே ஒன்றுமில்லாமல் போகக்கூடிய ஒன்று. ஆனால் அந்த சாம்பலையும் ஆண்டவனை சிங்காரமாக மாற்றேன் அப்பா. எங்களை நாங்கள் வெறுமையாக ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் ஒன்றுமில்லை அப்பா, நம்முடைய சமூகத்து முன்பாக ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை நீர் ஆண்டவரே சிங்காரமாக சிங்காரிகளாக நீர் எங்களை வைத்தருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த உலகத்துக்கு நேராக நீர் எங்களை வைத்தருள வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஆண்டவரே. நீர் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ரட்சிப்பு ஆண்டவரே அவர்களுக்கு வேண்டிய ஆண்டவரே எல்லா கிருபைகளையும் நன்மைகளையும் தந்து ஆண்டவரே ஏற்ற காலத்தில் நீர் உயர்த்தி அலங்காரப்படுத்தி அவளை ஆசீர்வதிக்கிறதான கிருபைகளுக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா நீர் அலங்கரித்தால் நாங்கள் வாழ்க்கை ஆண்டவரே எவ்வளோ அலங்காரமாக மகிழ்ச்சியாக மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை நாங்கள் அறிகிறோம் ஆண்டவரே. எங்களை அப்படிப்பட்டவர்களாக என் தேவநீர் மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையை நீர் அலங்கரித்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த சமாதானத்தை மகிழ்ச்சியை எங்கள் வாழ்க்கையிலே நீ
நிறைவாய் வைத்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஹalleluya. மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. மை துதிக்கிறோம் அப்பா. மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை ரட்சித்தருளும், எங்களை வழி நடத்தியருளும், எங்களை விடுவித்தருளும், எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். தேவ பிரசன்னம் இருந்து எங்களை வழிநடத்தி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியத்தை முன்குறித்து அப்பா இது வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறார்களோ அத்தனை காரியங்களையும் ஆண்டவர் நீர் ஆண்டவரே அவர்களுக்கு வாய்க்க பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் அவர்களுக்கு தந்தவளை வழிநடத்தி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. பலவீனத்தின் மத்தியிலே ஜெபிக்கிறோம் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அந்த பலவீனங்களை மாற்றி நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை பிள்ளைகளுக்கு நீ தந்தவளை வழிநடத்தி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். இன்னுமாய் கத்த நீரோடு கூட இருப்பீராக. இந்த நாளில் தேவைகளை எல்லாம் நீ சந்திப்பீராக அப்பா. அந்த நாளில் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அநேக பிறந்த நாட்கள் நம்முடைய பிள்ளைகள் காணும்படியாக நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை பெற்றவர்கள் வாழும்படியாக நிற்கிறவை தாரும். அதே போல திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக திருமண நாட்களை நம்முடைய பிள்ளைகள் கண்டுகளிக்கும்படியாக நிற்கிறவை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அநேக பாக்கியத்தையும் கத்த தருகிற ஆசீர்வாதம் நம்முடைய பிள்ளைகள் பெற்று அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ்வதற்காக ஸ்தோத்திரம் ஹalleluya. நமக்கு கொடாகோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.